சண்டிகரோட சிட்டி சென்டருங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டி செக்டர் 17 உங்களோட பேசிகிட்டு இருக்கேங்க. எனக்கு பின்னால் இருக்க பார்த்தீங்களா, இது வந்து இந்தியன் கேஃபே ஹவுஸ். இது வந்து செக்டர் 17 சிட்டி சென்டரில் இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுங்க. ஷாப்பிங், ஈட்டிங், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு பக்கங்க. ஆனால் அதே இடத்துல அதே சிட்டி சென்டரில் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதுங்களா? வெல்கம் டு நித்யா இளையராஜா விலாக்ஸ். நான் இப்போ சண்டிகரில் இருக்கேன். சண்டிகரில் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சண்டிகரில் சண்டிகரோட சிட்டி சென்டருங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டி செக்டர் 17 உங்களோட பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டுருக்கேன். இந்த செக்டர் 17 வந்து ஹார்ட் ஆஃப் சண்டிகருங்க. அதாவது இதோட பல்ஸும் வைபும் வேற லெவலில் இருக்குங்க. இங்கே லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே நிறைய ஈட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. சில் பண்றதுக்கு ஸ்பேஸும் இருக்கு. எனக்கு பின்னால் இருக்க தேட்டர் பார்த்தீங்களா, இதாங்க நீலம் சினிமா தேட்டர். இது செக்டர் 17 ஒரு ஐக்கன் தேட்டராக இருக்குங்க. 1950 இந்த சண்டிகர் சிட்டியை உருவாக்கப்பட்ட தேட்டருங்க. இப்போது நிறைய மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லாம் வந்தனால இப்போது வந்து இங்கே மக்கள் வந்து கம்மியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மேஜிக் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஓபி சர்மா ஒரு பெஸ்ட் மெஜிஷியனோட ஷோ நடந்துகிட்ருக்குங்க. இப்போ இங்கே இப்போ நான் வந்து நீலம் தேட்டருக்கு முன்னால இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளோர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சண்டிகரை வந்து கம்ப்ளீட்டா மேப் பண்ணி வச்சிருக்காங்க இதுல. ஆனா அதுல என்னால கம்ப்ளீட்டா ஃபுல்லா பிளாக் எடுக்க முடியல. அதனால உங்களுக்கு அந்த போர்டில் காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சண்டிகரை வந்து எப்படி ஒரு செக்டரா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இதுல நார்த் சைட்ல வந்து நார்த் சண்டிகர்ல வந்து கன்சல் ஃபாரஸ்ட், சுக்னா லேக் இதெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி சவுத்துல வந்து ISBT பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ நான் இருக்கிறது வந்து செக்டர் 17, அங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது இல்லாம வெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டனும், ஈஸ்ட்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனு, அது இல்லாம ஏர்போர்ட்டு இந்த மாதிரி லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த ஷாப்பிங் சென்டர் வந்து ஒரு ஹியூஜ் ஓப்பன் ஸ்பேஸுங்க. நோ வெஹிக்கல்ஸ் அலவுட், அதாவது ஒரு பெடஸ்ட்ரியன் பிளாசா, ஒன்லி வாக்கிங் அண்ட் ஷாப்பிங். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னால் குவிக்காக டீட்டூர் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த காமிக்க போகிறேன். இந்த மரத்தை பார்த்தீங்களா, இது வந்து அரச மரம். இது ஒரு ஸ்பெஷலான மரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ட்ரீங்க. 100 வருஷத்துக்கு மேலே இருக்க மரத்தை வந்து ஹெரிட்டேஜ் மரம் அப்படின்னு சொல்லி சண்டிகரில் வந்து இந்த மாதிரி இருக்க மரத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு அரச மரத்தை வந்து சுக்னா லேக் வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பற்றி லிங்க் கொடுக்குறேன். அதை போய் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக 1950s தான் சண்டிகர் உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த மரம் வந்து அதுக்கு முன்னால் இருந்து இருக்கிறனால இந்த மரத்தை வந்து ஹெரிட்டேஜ் ட்ரீ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சண்டிகரில் வந்து அரவுண்ட் 30 ஹெரிட்டேஜ் ட்ரீஸ் வந்து ஆல் ஓவர் சண்டிகரில் இருக்குங்க. எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தோணுதுன்னா, இந்த 30 ஹெரிட்டேஜ் ட்ரீஸையும் தேடி கண்டுபிடிச்சி டாக்குமெண்டேஷனாக பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. எனக்கு பின்னால் இருக்க பார்த்தீங்களா, இது வந்து இந்தியன் கேஃபே ஹவுஸ். இது வந்து செக்டர் 17 சிட்டி சென்டரில் இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுங்க. இது 1957 கட்டப்பட்டது. ஆனால் இதில் வந்து இன்னமும் இந்த 1957 2025 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட். ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட கெட் டுகெதர் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கிற ஒரு இடங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்க ஜெனரேஷனுக்காகவும் யாரெல்லாம் விண்டேஜ் வைப்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் பாயிண்ட்டாக இது இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து காஃபி மட்டும் இல்லைங்க, சவுத் இண்டியன் ஃபுட், அதர் ஃபுட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கிறனால இது வந்து ஒரு
அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்குங்க எல்லாத்துக்கும். பாருங்களேன், சண்டிகரோட குட்டீஸ் எல்லாம் பயங்கரமா குதூகலமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த செக்டர் 17 சிட்டி சென்டர்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட சேர்த்து இது மாதிரி ஈவினிங் டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் குழந்தைங்களோட என்ஜாய் பண்றதுக்காகவுமே ஒரு ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க இங்க. இந்த செக்டர் 17 சிட்டி சென்டர்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால இந்த சிட்டி சென்டர் வந்து ரொம்ப திருவிழா மாதிரி ஜேன்னு மக்கள் நடைமாட்டம் நிறைய இருந்த இந்த இடம் இப்போ வந்து மக்களோட ஃபுட்ஃபால் ரொம்ப கம்மியாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, சண்டிகர் மொஹாலியை சுத்தி நிறைய மால்ஸ் வந்தனால மக்கள் வந்து மால்ஸ ப்ரிஃபர் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஈவினிங் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இப்ப வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ஷாப்பிங், ஈட்டிங், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு பக்கங்க. ஆனால் அது இடத்துல அதே சிட்டி சென்டரில் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதுங்களா? பேர்ட்ஸ் வாய்ஸு எவ்வளோ அமைதியாக ஒரு மரத்தில் அமைதியாக ஒரு பேர்டோட வாய்ஸையும் உங்களால் கேட்க முடியுங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ராஸ்ட் இருக்குங்க. ஒரு பக்கம் ஷாப்பிங்கான பில்டிங்ஸ் இருக்கு, அதே இடத்துல நிறைய ட்ரீஸும் இருக்குங்க. ஒரு பக்கம் ஷாப்பிங் பில்டிங்ஸ்ல ஃபிளாஷி லைட்ஸ் இருக்குங்க. அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் இருக்கிற ரீஜன்ல கொஞ்சம் ஷேடோவா கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஒரு பக்கம் பிஸியா ஷாப்பிங் நடந்துட்டு இருக்கு, அதே இடத்துல இன்னொரு பக்கம் பேர்ட்ஸ் வந்து ஈவினிங்ல நெஸ்ட்ல செட்டில் ஆகுதுங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து நேச்சர் டச்சோட இருக்கிற மேன்மேட் ஸ்பேஸா ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. அதனால இந்த சண்டிகர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அர்பன் டிசைன் அண்ட் சிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லலாம்.